89 தாவீது எழுதின சங்கீதம். 2வது வசனத்தில் நாம் பார்ப்போம் என்றால், பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த அலங்காரம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால், ஒரு திருமணம் நடக்குது என்று நாம் வைத்துக் கொள்வோம். இந்த திருமணத்தில் முக்கியமாக அந்த மணவாட்டி என்ன செய்வா? காலையிலே எந்திரிச்சு நல்லா குளிச்சு தலையில ஷாம்பு போட்டு தலையெல்லாம் சுத்திகரிச்சு நல்லா புது ட்ரெஸ் போட்டு நல்லா அலங்கரிக்கப்பட்டு அவ என்ன செய்வா? மணவாளனை பார்க்க போவாள். மணவாளனை பார்க்க போகும்போது இந்த மணவாளன் அவளுடைய அழகையும் கண்டு அவன் அதை பிரியப்படுகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதே போலதான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் நம்மை அழகு பார்க்கிற தேவன். எப்படி அழகு பார்க்கிறாரு? நம்ம இருதயம் சுத்தமா இருக்கிறதா? ஆலயத்துக்கு நீ சுத்தமா வரலையா? அதுதான் அழகு. அந்த இருதயத்தில் சுத்தம் இருந்தால் அது நம்முடைய அழகை பார்த்து நமக்கு பிரியமா இருப்பாரு. அப்படிப்பட்ட அழகு ஓட நம்ம ஆலயத்துக்கு வருகிறோமா? இன்று பாத்தீங்கன்னா அநேகர் சண்டே வந்துருச்சு, ஏதோ சர்ச்சைக்கு போனோம், சும்மா போய் எப்படி கடமைக்காக போயிட்டு வருவாங்க. ஆண்டவரை துதிக்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், சத்தத்தை கேட்கணுங்கிற உணர்வு அவருக்கு கிடையாது. ஏன் கிடையாது? ஆலயத்துக்குள்ள அலங்காரம் இல்லை. அதனாலதான் என்ன செய்ய முடியல, அவங்களுக்கு நிர்விச்சாரமா அவங்க செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென். அலங்காரம் நமக்கு மிகவும் முக்கியம். அதாவது ஆயத்தம். அவருடைய ஆலயத்துக்கு நம்ம போகணும்னா ஆயத்தம் ரொம்ப முக்கியமாக காணப்படுகிறது. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் என்றால், கர்த்தர் மோசையோட அங்க சொல்கிறத பார்க்கிறோம். இஸ்ரேல் ஜனங்களை ஆயத்தப்படுத்த சொல்கிறாரு. ஆயத்தப்படுத்த 3வது நாள்ல நான் அவர்கள் மத்தியில சீனாய் மலையில இறங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த 2 நாட்களுக்குள்ளாக அவர்கள் உடையை என்ன செய்யணுமா? துவைக்கணுமா? உடையை துவைத்து அதுக்கு ஆயத்தப்பட வேண்டும். அந்த சீனாய் மலையில் அவர் இறங்குகிற அந்த அது பேசுகிற காரியங்கள் எல்லாம் அதை கேட்க ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆயத்தப்படுகிறார்கள். ஆயத்தப்பட்டுதான் என்ன செய்யறாங்க? அவங்க போறவர்களை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில கூட என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு வரும் முன் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும்? இருதயமாகிய உடை இருதயத்தை என்ன செய்யணும்? சுத்தப்படுத்தணும், துவைக்கணும். எப்படி துவைக்க முடியும்? இதயத்தை சோப்பு போட்டு துவைக்க முடியாது. யாரால மட்டும்தான் துவைக்க முடியும்? நம்ம உப்பு கொடுக்கும் போது ஆண்டவருடைய ரத்தத்தால தான் என்ன செய்ய முடியும்? துவைக்க முடியும். ரத்தம் என்ன செய்யும்? சுத்திகரிக்கும், கழுவப்படும். இயேசுவின் ரத்தத்தால மட்டும்தான் சுத்திகரிப்பு கிடைக்கும். வேற எந்த நீங்க பரிகாரம் செஞ்சாலும் சரி, எங்கு சென்றாலும் சரி, அதுல இருந்து விடுதலை கிடைக்காது. Only the blood of Jesus will cleanse your heart. இல்லையா? அவருடைய சுத்திகரிக்கிறது அவருடைய ரத்தம் மட்டும்தான் சுத்திகரிக்கும். அதனால்தான் அவர் என்ன செய்தார்? சிலுவையிலே நமக்காக மரித்தார் என்று பார்க்கிறோம் இல்லையா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் வாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இல்லையா? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. இருதயம் முதலாவது சுத்தம் இருக்க வேண்டும். 2வது பாத்தீங்கன்னா, 2வது ஆயத்தம் என்னன்னா, நம்ம சர்ச்சைக்கு வரோம், என்னுடைய சிந்தனைகள் சிதறடிக்க கூடாது, உண்மையாய் நான் ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். 3வது காரியம் பாத்தீங்கன்னா, அந்த ஆலயத்துக்கு போக எந்த தடையும் வரக்கூடாது. ஏசப்பா, எந்த தடையும் எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது, நான் கரெக்ட் டைம்ல நான் போகணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும்.
வர்றதுக்கு இன்னைக்கு சண்டேனா சாட்டர்டே நைட்ல நீங்க ஜெபம் பண்ணி ஆயத்தப்படணும். அது மட்டும் இல்ல, சண்டே மார்னிங் கூட உங்க பிரேயர்ல கூட நீங்க ஆயத்தப்படணும். சில ஜனங்கள் 2 நாள் ஆயத்தப்பட்டாங்க, 3வது நாள் தான் நம்ம அவரை மலையில இறங்குறதா பார்க்க முடியும்னு சொன்னது போல நம்மளும் 2 தடவை நம்ம ஆயத்தப்படுத்தி 3வது நாள் ஆலயத்துக்கு வரும்போது அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும், அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும் இல்லையா? அவரை துதிக்க முடியும். பரிசுத்த உடையோடு துதிக்க அவரால் நம்மளால முடியும். அவருடைய சத்தத்தை நாம கேட்க முடிகிறது. சங்கீதம் 29:30-9 வசனங்கள் நாம் பார்த்தோம் என்றால் அவருடைய சத்தத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 சத்தத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஒன்று பிதாவின் சத்தம், 2வது இயேசு கிறிஸ்துவின் சத்தம், 3வது ஆவியினுடைய சத்தத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். முதலாவது பிதாவின் சத்தத்தை நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். யாத்ராகமம் 19:16 வசனம். 3ஆம் நாள் விடிய காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். என்ன உண்டாயிடுச்சு? பிதாவின் சத்தம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? இடி முழக்கம், மின்னல், மலையின் மேல் கார் மேகம், அடுத்து எக்கால சத்தம் இல்லையா? எக்கால சத்தம், மின்னல், இடி முழக்கம். அதாவது இடி அப்படின்னு சொன்னா என்னது? தண்டர். அப்படி சத்தம்னா சத்தத்துல அவரு பேசுறாரு. அக்னி ஜுவாலை மத்தியில பேசுறாரு. யாரோட பேசினாரு? இந்த முச்சிடியில அக்னி என்னது ஜுவாலை எரிந்து கொண்டிருந்தது, அது அணையல. அங்கே பிதா பேசினார். யாரோட? மோசையோடு பேசினதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் அந்த யாத்திராகமத்துல 19 வாசிக்கலாம். எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். எக்கால சத்தம் பலமா அங்க என்ன செய்தது? தொனித்தலாம். அந்த இடத்துல யார் பேசினா? மோசே பிதாவோட பேசும்போது பிதா மோசையோட பேசினதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? எக்கால சத்தம் வனில் தொனித்திடுதே, மேசு மகாராஜான் வந்திடுவார் அப்படின்னு பாடணும் இல்லையா? எக்கால சத்தத்தை நாம் கேட்டால்தான் என்ன செய்ய முடியும்? ரகசிய வாழ்க்கைக்கு போக முடியும். எக்கால சத்தம் நம் காதில் கேட்டாதான் என்ன செய்ய முடியும்? போகும், அந்த ரகசிய வருகை போகும். யாருக்கெல்லாம் அந்த சத்தம் காதுல கேட்குதோ அவங்க மட்டும்தான் போக முடியும் அந்த ரகசிய வருகைக்கு. அந்த சத்தம் கேட்காதவங்களுக்கு போக முடியுமா? கண்டிப்பா நமக்கு ஆயத்தம், அலங்காரம் தேவை இல்லையா? அழகு நம் இதயத்தில் பரிசுத்தம் தேவையாக காணப்படுகிறது. 2வது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உடைய சத்தத்தை நாம் பார்க்கலாம். நான் கேன்சர் வியாதியில ஹாஸ்பிட்டல்ல ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது, என்னுடைய தலையில டியூமர் இருக்கும்போது டாக்டர்ஸ் எல்லாம் கொண்டு போக சொல்லிட்டாங்க. அந்த சூழ்நிலை தான் ஏசப்பாவை பார்த்து நான் கெஞ்சி போது ஒப்பு கொடுக்கும் போது அவர் என்னை அந்த உபத்திரவத்தின் குகையில தான் என்னை ரட்சித்தாரு. அந்த அன்பு, அவருடைய சத்தம், அன்பான சத்தம், அவருடைய சத்தம் மெல்லிசான சத்தம், அதாவது டெண்டர் வாய்ஸ். அவருடைய சத்தம் ஒரு டெண்டர் வாய்ஸா இருக்கும், மெலோடியஸா இருக்கும். அதாவது அந்த டைம்ல தான் நான் ரட்சிக்கப்பட்டு அப்படியே நான் இருக்கும்போது படுக்கதான் இருக்கும். நைட்டு பார்த்தீங்கன்னா என் காதுல அந்த மெலோடியஸ் சத்தம், அந்த சாங்ஸ் எல்லாம் அப்படியே கேட்கும். அப்ப இது என்ன சத்தம்னு என்னோட அப்பாட்டே கூட கேட்பேன். ஒரு ஆள் ஏசப்பா உடனே பேச வைக்கிறாரோ அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் கேட்கும். அப்படியாக ஒரு நல்ல ஒரு சத்தம், அன்பான சத்தம். நம்ம பரிசுத்தம் நமக்குள்ள இருந்தாதான் அந்த சத்தத்தை கேட்க முடியும், அந்த மியூசிக்கை கேட்க, அந்த மெலடியை கேட்க முடியும். அந்த மெல்லிசான சத்தம், மெல்லிய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அந்த டைம்ல தான் நான் ரட்சிக்கப்பட்ட போது என்னோட இருதயம் பார்த்தீங்கன்னா
அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாய் இருந்ததை நான் உணர முடிஞ்சது. பரிசுத்தத்தை கொடுக்கிற தேவன் நமக்கு, நம்ம ரத்தத்தால கழுவுற தேவன் நமக்குள்ள இருக்கும் போது அந்த சத்தத்தை நம்ம கேட்க முடியும் என்று நம்ம பார்க்கலாம். அவருடைய சத்தத்தை கேட்கணும்னா என்ன செய்யணும்? பரிசுத்தா இருக்கணும். அப்பதான் என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்டு என் வழியில் நடக்கும், இல்லையா? நம்ம ஆடுகளாய் இருக்கிறோம், அவர் நமக்கு மேய்ப்பரா இருக்கிறாரு. மேய்ப்பரின் சத்தத்தை நாம் கேட்டு அதன்படி நடந்து கீழ்ப்படியும் போது என்னாவது அவருடைய சத்தத்தை கேட்டு நம்மளால வழி நடக்க முடியும், இல்லையா? அடுத்தது ஆவியானுடைய சத்தம் பார்த்தீங்கன்னா, அவருடைய சத்தமும் என்னது? மெல்லிசான சத்தம் தான். அவர் என்ன செய்வார்? ஆவியானவர் நம்மை உணர்த்துவாரு. நீ போற வழி சரியில்லை, you are not going on the right path, நீ சரியான வழியில போல அப்படின்னு உணர்த்துவாரு. உணர்த்தோம்னா நம்ம என்ன செய்யணும்? அவர் வழிக்கு திரும்பிடணும். திரும்பாம நம்ம அவரை விட்டு விலகி போகும்போதுன்னா அது ரொம்ப ஆபத்தான வழிக்கு கொண்டு செல்வோம், இல்லையா? அவர் நம்மை உணர்த்துகிறது, பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவராக இருக்கிறாரு. அவருடைய பிரசன்னம் என்ன செய்யுது? நமக்கு ஜீவனையும் பலனையும் கொடுக்கிறது. அவருடைய வல்லமை என்ன செய்து? நம்மளை தொடுகிற வல்லமையா இருக்கிறது. அதை நம்மளால உணர முடியும், இல்லையா? அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கும் போதுதான் என்ன ஆகுது? சில சூழ்நிலையில பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல நம்ம இருப்போம். இந்த காரியத்தை நான் செய்யணுமா வேண்டாமா, இல்ல இந்த வழியில நான் போக வேண்டாமா என்ற ஒரு சூழ்நிலை கன்ஃபியூஷன்ல இருப்போம். அந்த சூழ்நிலை நம்ம ஆவியான இடத்துல அமர்ந்து ஜெபிக்கும் போது, நீ இந்த வழியில போகலான்னு சொன்னா நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறாரு. உள்ளத்துல சமாதானத்தை கொடுக்கிறாரு. இந்த சமாதானம் இல்லைன்னா, குழப்பம் விதமா இருந்துச்சுன்னா, நீ நம்ம வழி தவறான வழி என்று நம்ம அறிந்து கொள்ளலாம். இது ஆவியானவருடைய ஒரு சத்தமா காணப்படுகிறது. பரிசுத்த அலங்காரத்துடன் அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும் போது பல நன்மைகளை நாம் பெற்றுக் கொள்ளலாம். வாசிக்கலாம். யாத்திராகமம் 19:4. நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அப்ப நம்ம அவருக்குள்ளாக நம்ம பரிசுத்த அலங்காரத்தோடு துதிக்கும் போது, அவர் வழியில் நடக்கும் போது என்ன செய்கிறாரு? கழுகின் செட்டையின் மேல நம்மை தூக்கி நம்மை கொண்டு சென்று அவர் நாட்டுல சேர்க்கிறார் என்று பார்க்கிறோம். முதல் நன்மை. இரண்டாவது பாத்தீங்கன்னா எக்ஸோடஸ் 19:5. அதேதான் யாத்திராகமம் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள், ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பந்தமாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. அப்ப அவருடைய சொல்லை கேட்டு அவர் உடன்படிக்கையை நம்ம கை கொண்டால் என்ன ஆகுது? அவருடைய சொந்த சம்பத்தா இருக்கிறோம், இல்லையா? சொந்த மகனாக சொந்த மகளாக நம்ம இருக்கிறோம், இல்லையா? ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவோட இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட சத்தம் இன்று வரைக்கும் உலகம் முழுசும் தொனித்துக் கொண்டிருக்கிறது. அது என்ன சத்தம்? யாருக்காவது தெரியுமா? என்ன சத்தம்? மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இதுதான் அந்த சத்தம். அந்த சத்தம் என்னது? உலகம் ஃபுல்லா தோணிச்சிட்டு இருக்குது. அந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். அந்த சத்தத்தின்படி நடக்கும்போது என்ன செய்வோம்? நம்ம அவருடைய சொந்த சம்பத்தாக நம்ம மாற்றப்படுகிறோம். மூன்றாவது ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா அதே இது 19:6 வருஷம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆசாரியர்களாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் நம்ம என்ன செய்வோம்? இருக்கும்படி அவர் நமக்கு கிருபை செய்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். கடைசி வசனம் சங்கீதம் 11:29-11 வாசிக்கலாம்.
கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் வரலி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆலயத்தில் நம்ம ஆயத்தோடு வரும்போது, அவரை துதிக்கும் போது, மகிமைப்படுத்தும் போது என்ன ஆகுது? பிரஸ்தாபப்படுத்தி போது என்ன ஆகுது? நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறாரு, பலனை கொடுக்கிறாரு, ஆசீர்வாதத்தை நமக்கு அருள் செய்கிறார் இல்லையா? ஆமென், அல்லேலூயா. God bless you.